நண்பர்களே, இந்த கோயில் பார்த்திங்கன்னா கனகம்பட்டி சித்தர் கோயில். இது வந்து கனகம்பட்டி என்னும் ஊரில் வந்து அமைஞ்சிருக்க சித்தர் கோயில். ஸ்ரீ சத்குரு பழனிசாமி அவர்களோட சித்தர் கோயில் வந்து இந்த ஊரில் இந்த சித்தர் இங்கேயே வந்து ஜீவ சமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. இங்கேயே வாழ்ந்தவர் அவர் வந்து அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்லுதாங்க. இங்கேயே வாழ்ந்து இங்குள்ள மக்களுக்கு வந்து அருள்வாக்கு சொல்லி இங்கேயே வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்லுதாங்க. இந்த மரத்தை கீழே வந்து சின்ன சின்ன கல் வந்து அடுக்கி வைக்காங்க. இது வந்து வீடு இல்லாதவங்க இந்த கல் அடுக்குனா அவங்களுக்கு வந்து வீடு கட்ட வேண்டிய யோகம் கிடைக்கும் அப்படின்னு உள்ளதை வந்து மக்களால் நம்பப்படுகிறது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம பழனி முருகன் கோயிலில் இருந்து 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால் நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில், ஆனால் அது பைபாஸில் கிடையாது கோவில். திண்டுக்கல் போகிற பைபாஸ்லேருந்து ரைட் சைடு உள்ளாடி கட் பண்ணணும். உள்ளாடி கட் பண்ணி போனால் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே வந்து தென்னை மரமாக இருக்குது. இந்த கோயிலோட டெய்லி பூஜை டைம்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு நட ஓப்பன் பண்ணி இரவு 9 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற இந்த மரம் வந்து வேப்ப மரம். இது வந்து அவர் வந்து உயிரோடு இருந்த டைம் வந்து இந்த வேப்ப மரத்துக்கு கீழே இருந்து தான் வந்து மக்களுக்கு வந்து உபதேசம் கொடுத்தாராம். அப்படின்னா மக்கள் கேட்க வாக்குக்கு வந்து பதில் வாக்கு கொடுத்தது வந்து இந்த மரத்தோட கீழே இருந்தேன். இப்போ இந்த மரத்தை இந்த கோயில் சார்பாக 3 சைடு வந்து சுற்றுச்சுவர் அமைத்து அதை வந்து பாதுகாக்கப்படுது. இந்த மரத்தை உள்ளாடி வந்து நம்ம கோயில் அந்த சுற்றுச்சுவர் உள்ளாடி போய் இந்த மரத்தை வந்து நம்ம வந்து சுற்றி வரலாம். சுற்றி வந்து நம்ம வேண்டுதலை வந்து சாமிக்கிட்ட வச்சுக்கலாம். இந்த கோயில் வந்து மிக அருமையான கோயில். இந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சினி ஃபீல்டோட செலிப்ரிட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க இந்த கோயிலுக்கு. அவ்வளோ மிக அருமையான கோயில். இந்த கோயிலில் வந்து நீங்கள் மாலை வாங்கி கொடுக்கணுன்னா ஒரு பன்னீர் ரோஸ் மாலை வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் வந்துடும். அதேமாதிரி இந்த கோயிலில் வந்து காசு வந்து எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. உங்களால் விருப்பம் இருந்தால், உங்களுக்கு முடிந்தால் அன்னதானம் வந்து பண்ணதுக்காக நன்கொடை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு வந்து பில்லு அவங்க தந்துடுவாங்க. இந்த கோயில் வந்து மிக அருமையான கோயில். இதுக்கு வந்து ரொம்ப அருமையான கோயிலாக வந்து நான் வந்து நினைக்கேன். ஏன்னா அவ்வளோ வந்து வேண்டுதல் வச்சாச்சுன்னா அந்த வேண்டுதல் வந்து அப்படியே நிறைவேறுத கோயில் வந்து. கோயில் முன்னாடி வந்து நம்ம வாங்கிட்டு போகிற விளக்கெல்லாம் எரிய வைக்கிறதுக்காக ஒரு தனி இடம் வந்து அமைச்சு வச்சு கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமாக. இந்த 10 விளக்கு வந்து நம்ம தான் வந்து எரிய வைக்கணும். அதுக்காக வந்து முன்னாடி வந்து தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. இது வந்து உள்ளாடி வந்து அவங்க வாங்க மாட்டாங்க. நம்ம வாங்கிட்டு போகிற விளக்கை வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம தான் எரிய வைக்கணும். அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு போகிற பத்தியம் வந்து நம்ம தான் அதை எரிய வச்சு நம்ம தான் வைக்கணும். நம்ம கையால் தான் வைக்கணும். ஆனால் உள்ளாடி வந்து சாமிக்காக இதை வந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க. இதுக்காக தனி இடம் வந்து அந்த கோயில் ஃப்ரெண்டில் வந்து அமைச்சிருக்காங்க. அதில் வந்து மக்கள் வந்து தங்களோட வேண்டுதலை சொல்லி அதை வந்து எரிய வச்சு அங்கேயே வச்சுக்கிட்டு அதுக்கு நேர ஆப்போசிட்டில் வந்து நம்ம சித்தரை பார்த்து வேண்டுதலை வந்து வச்சுக்கலாம். நீங்கள் இதுதான் நம்ம சித்தரோட ஜீவ சமாதியோட வந்து என்ட்ரன்ஸ். இதுதான் உள்ளாடி வந்து அவரோட சமாதி. இந்த சமாதியை வந்து சுற்றி ஃபுல்லாகவே வந்து மேற்கூரையெல்லாம் அமைச்சு நல்லபடியாக பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த சமாதியில் வந்து நீங்கள் மனசுருகி சர்க்குருக்கிட்ட நீங்கள் எது வேண்டுனாலும் நல்லபடியாக நடக்கும். அதுதான் இந்த கோயிலோட ஒரு மகிமை. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருவுருவ சிலை வந்து அவரோட திருவுருவ சிலை வந்து கண்ணாடி பிழைக்குள்ள வச்சுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் அதில் வந்து அந்த கண்ணாடி இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து காசு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த காசை வந்து போட்டுக்கலாம். அது வந்து யாரும் கேட்டு வாங்க மாட்டாங்க, போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது மக்களாகவே விரும்பி போடுது. அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வலுக்கட்டாயமே கிடையாது. இல்லை காசு உண்டியல் காசு இங்கே போடுங்க அப்படி எதுவுமே கிடையாது. இது வந்து தொலைவார மக்கள் வந்து அவங்களால விருப்பப்பட்டு அவங்க வந்து அந்த அதில் வந்து காசு போடுவாங்க. இந்த கோயிலை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன ஃப்ளெக்ஸ் போர்டு பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து எல்லாமே வந்து அவரோட அந்த வசனங்கள் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அது ஒரு தினம் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வந்து மந்த்லி விசேஷ நாட்கள் வந்து அதை வந்து போர்டை வச்சுருப்பாங்க. எப்போவுமே இந்த கோயிலில் வந்து மனசு உருகி நம்ம எது வேண்டுனாலும் அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும். இதுதான் அவரோட சமாதி, பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஸ்ரீ சத்குரு பழனிசாமிகளோட சமாதி. இந்த சமாதி தான் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி வந்து சரியான கூட்டமாக இருக்கும். அந்த டைம் வந்துலாம் வந்து இங்கே வந்து லைனில் இருந்து தான் வந்து சமாதி வந்து தரிசிக்க முடியும். அந்த அளவு கூட்டமாக இருக்கும். மக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க அலைமோதும். அந்த அமாவாசை பௌர்ணமி வந்து நம்ம எதாவது வேண்டுதல் வச்சா உடனே நடக்கும் அப்படின்னு வந்து மக்களோட இது. அது எப்போ வந்து வச்சாலும் நமக்கு நடக்கும், அது கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்தே கிடையாது.
அமாவாசை பௌர்ணமி கிடையாது, நார்மல் டேஸ் வந்தாலும் நம்ம அவரை சத்குருவாப்பா நினச்சி ஜீவசமாதி பக்கத்தில் சைடில் உட்காந்து நம்ம எது வேணாலும் அது கண்டிப்பாக நடக்கும். நடக்காமல் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து இங்கே வந்து கூட்டம் வந்து ரொம்ப அலமோதும். அந்த கூட்டத்தில் எல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம கால் வைக்க முடியாது, அந்த அளவு ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த கோயிலில் வந்து மக்கள் வர்ற டைம் வந்து ஜூஸ் பாட்டில், தண்ணி பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அவரோட சமாதி மேலே வச்சுட்டு அதை திரும்ப போகும்போது கொடுத்து விடுவாங்க, வாங்கிட்டு போவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இந்த கோயிலில் இருக்குது. அது யாராவது வரதா இருந்தால் நீங்கள் வரும்போது இதே மாதிரி ஜூஸ் பாட்டிலு, தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து அங்கே இருக்க சாமிகிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து வாங்கி அவரோட சமாதி மேலே வைப்பாங்க. வச்சுட்டு நீங்கள் சமாதியை சுற்றி வேண்டுதல் பண்ணிட்டு வர டைம் வந்து அவங்க வந்து திரும்பி உங்கள் கையில் வந்து அதை ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த கோயில் வந்து மாலை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பன்னீர் ரோஸ் மாலை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெத்தலையில் பூ வச்சு கட்டி அப்படி மாலை கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வெத்தலை, பாக்கு, புகையிலை இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் வந்து சமாதியில் வந்து வைப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அவர் உயிரோடு இருந்த டைம் வந்து இந்த வெத்தலை, பாக்கு, புகையிலை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம். ஸோ அதனால் இப்போ வந்து மக்கள் வந்து அந்த சமாதியில் வந்து வெத்தலை, புகையிலெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து முக்கியமான விஷயம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம். அன்னதான மண்டபம் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்து டெய்லி காலமே 7 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். அது மத்தியானம் சாப்பாடாக இருக்கட்டும், காலமே டிஃபனாக இருக்கட்டும், நைட்டு டிஃபனாக ஏதாவது டிஃபன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து வர மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க காசு எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்னதானம் எல்லாருமே வந்து முடிஞ்சாலும் மேக்ஸிமம் வந்து 10 கிலோ அரிசி, 5 கிலோ அரிசி வந்து வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மேலே போயாச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து காய்கறி வாங்கி கொடுப்பாங்க, பருப்பு வகைகள் வாங்கி கொடுப்பாங்க, எண்ணெய் வகைகள் அன்னதானம் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். இந்த கோயில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாச்சுனாலே அன்னதானம் வர்றவங்களுக்கு எல்லாருமே வந்து காலமே 7 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பசி இங்கே வர மக்கள் வந்து பசி இல்லாமல் போயிடுவாங்க. அதேமாதிரி இந்த கோயிலில் வந்து 12ஆம் ஆண்டு வந்து மகா குரு பூஜை வந்து நடக்க போகுது. அது என்னைக்கு நடக்குது அப்படின்னா 28/2/2026 சனிக்கிழமை வந்து மகா குரு பூஜை வந்து இந்த கோயிலில் வந்து நடக்குது. ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நம்ம சத்குரு கனகம்பட்டி சித்தர் சத்குரு அவரோட ஆசி பெற்று எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று வாழும்படி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.